கார் பந்தயம் நடத்தி அனாவசிய செலவு செய்யறதா தமிழக அரசுக்கு அண்ணாமலை கண்டனம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டாலும் ஓய்வூதியத்தை முறைப்படுத்தாமலும் இருக்காங்க. இது குறித்து பலமுறை தமிழக அரசு கிட்ட கோரிக்கை விடுத்தும் கடந்த 2022 ஆண்டு செப்டம்பர் மாதத்துல உயர்நீதிமன்றமே அகவிலைப்படி உயர்வு வழங்க கூறி தீர்ப்பளித்த பின்னரும் திமுக அரசு இதுவரைக்கும் ஓய்வு பெற்றோருக்கான அகவிலைப்படி உயர்வை வழங்காம உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. திமுக அரசு உண்மையிலேயே எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க? அரசு துறைகள்ல பல ஆண்டுகள் சேவை செய்து ஓய்வு பெற்றவர்களோட நியாயமான கோரிக்கைகளுக்கு நிதி ஒதுக்காம கார் பந்தயம் போன்ற அனாவசிய செலவுகளுக்கு பெருமளவுள்ள நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களோட வரிப்பணம் பொதுமக்களுக்கான சேவைகளுக்கே தவிர திமுகவினரோட கேளிகளுக்கு இல்ல. உடனடியா அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களோட நியாயமான கோரிக்கைகளான ஓய்வூதியத்தை முறைப்படுத்தி கடந்த 102 மாதங்களா வழங்கப்படாம இருக்க அகவிலைப்படி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு, கடந்த 18 மாதங்களா வழங்கப்படாம இருக்கிற ஓய்வு கால பணப்பலன் ஆகியவற்றை உடனே நிறைவேற்ற வேண்டும். பொங்கல் வரைக்கும் இழுத்தடித்து திரும்பவும் வழக்கம் போல போராட்டத்துல ஈடுபடுற சூழலுக்கு போக்குவரத்து துறை ஊழியர்களை தள்ள வேண்டாம் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அந்த அறிக்கையில கூறியிருக்காரு. இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.